ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொஃபஷனல் ரீதியாக ஒவ்வொரு தொழில்துறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் கலைஞர். ஒரு புகழ்பெற்ற சமையல் கலைஞர் அல்லது மிகப்பெரிய லெவல்ல வந்து கேட்டரிங் தொழில் வச்சு நடத்துறாங்க. சமையல்ல புகழ்பெற்றவங்க, பேர் போனவங்க சமையல். அவங்க குடும்பமே வந்து சமையல்ல இருக்காங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரியான நல்ல ஒரு சமையல் கலைஞர், அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அத தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ நம்ம சமையல் கலைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ஃபர்ஸ்ட்டு உணவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ உணவு சார்ந்த தொழில், தினம் தினம் தீரக்கூடிய தொழில், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாயை குறிக்கக்கூடிய இடம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ அந்த 2ஆம் பாவம் ஜாதகருக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக 5ஆம் பாவம், அதாவது சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை. எல்லா உலகத்துல எவ்வளவோ சமையல்காரங்க இருக்காங்க. ஆனா எல்லாரும் சமைக்கிறது ஒரே மாரி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒருத்தர் சமைக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஆனா இன்னொருத்தர் ஒரு சமையல் கலைஞர் சமைக்கிறது வந்து நெறைய பேருக்கு பிடிக்கும். இது எதனால அப்படின்னா, அவர்களுடைய ஒரு யூனிக்னஸ். அவர்களுடைய தன் சொந்த திறமையால ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி, ஒரு புது டிஷ் பண்ணி, இல்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க புகழ் பெறுவாங்க. ஸோ அது வந்து 5ஆம் பாவம் அப்படிங்கிறது கலை. சரிங்களா? கலை பிளஸ் அதுல இருக்கக்கூடிய யுனிக்னஸ். அவர்களுடைய யுனிக்னஸ். அதுக்கு அடுத்ததாக இது ஒரு செய்தொழில். இது ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால, தொழில் அப்படின்னாவே மக்களுடைய செல்வாக்க பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ மக்கள பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 7ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட மக்கள் செல்வாக்கு, மக்கள் தொகை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ மக்கள் செல்வாக்க பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 7ஆம் பாவம் ஜாதகருக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக 6ஆம் பாவம். அதாவது வந்து ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சாப்பிடுறோம். அந்த விஷயம் வந்து நமக்கு நல்லா செரிக்குது. நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நல்லா ஜீரணம் ஆயிருக்கு. நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. வீட்ல சமைக்கிற மாரி இருக்கு, அம்மா சமைக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில சமையல் கலைஞருடைய சாப்பாட்ட மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, சமையல் கலைஞருடைய ஜாதகத்துல 6ஆம் பாவம் நன்றாக இருந்தது அப்படின்னா, அவர்கள் சமைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் உண்டு பண்ணாது. அதனாலயும் அவங்களுக்கு அந்த 10ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகி, அதாவது 6ஆம் பாவத்தை திரிகோண பாவம் 10ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகி, சமையல் கலைஞருடைய புகழ் வந்து மேல ஓங்கும். சரிங்களா? அவர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து B10 அப்படின்னு போட்டிருப்போம் கீழ. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக நாடி ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருகுநந்தி நாடி ரீதியாக சனி பகவான் தொழில் காரகன் சனி பகவான். தொழில்காரகனாகிய சனி பகவானுக்கு சந்திரன் சுக்கிரனுடைய அமைப்பு இருந்தது, இணைவு இருந்தது, கன்ஜங்ஷன் இருந்தது அப்படின்னா, அவர்கள் புகழ்பெற்ற சமையல்காரராக விளங்குவார். சரிங்களா? அது ஒண்ணு. இல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் கலைஞர் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாரும் எல்லா இடத்துலயும் சமைப்பாங்க. சரிங்களா? ஹோட்டல்ல சமைப்பாங்க. ஒரு மெஸ் வச்சு அதுல சமைச்சுட்டு இருப்பாங்க. இல்லது ஒரு கோவில்ல சமைப்பாங்க. புகழ்பெற்ற கோவில்ல சமைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு? குரு பகவானும் 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு, அவர் சனி, சந்திரன், சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த சமையல் கலைஞர் ஒரு புகழ்பெற்ற நல்ல வருமானம் வரக்கூடிய, நிறைய மக்கள் வரக்கூடிய, புகழ்பெற்ற ஒரு கோயில்ல அவர்கள் அந்த மடப்பள்ளியில சுவாமிக்கு பிரசாதம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று, அவரும் நல்ல பொருளாதார நிலையில், உயர்ந்த நிலையில் இருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னா, சனி பகவான், சந்திரன், சுக்கிரன், குரு, B10, அதாவது 10ஆம் பாவம். இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவர்கள் மிகப்பெரிய நல்ல வருமானம் வரக்கூடிய, நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருக்கோயில்ல சுவாமிக்கு பிரசாதம் செய்யக்கூடிய அமைப்புல அந்த நிலையில அவர் இருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக அடுத்தடுத்த வீடியோல நம்ம நிறைய ப்ரொஃபஷனை பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம், ஜெய் ஸ்ரீராம்.